ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் எஸ் அமெரிக்கா போயிடலாமா, எல்லாம் கிளம்புங்க. ரைட், உலகம் ஃபுல்லாக எவ்வளோ கிரிக்கெட் நடக்குதுப்பா. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் இருக்குது இந்த வாரம், செகண்ட் டெஸ்ட்டு. இப்போ அமெரிக்கா நடக்குதுல மேஜர் லீக் கிரிக்கெட்டால் என்னாச்சுன்னு பார்ப்போம். இன்றைக்கி சிஎஸ்கேயோட டீம் டிஎஸ்கே, அதான் டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் டிஃபீட்டட் எம்ஐ நியூயார்க் பை 39 ரன்ஸ். த்ராஷ்ன்னு தான் சொல்லணும், 39 ரனில் ஜெயிச்சிட்டாங்க டிஎஸ்கே. அது காரணம் யார்? ஃபேப் டு பிளஸி அண்ட் அகில் ஹுசேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டாஸ் வந்து எம்ஐ தான் ஜெயிச்சாங்க. நிக்லஸ் புரன் ஃபீல்டிங் எடுக்கிறேன்ட்டார். அண்ட் ஃபேப் டு பிளஸி 103 ஆஃப் 53 பால்ஸுங்க, 5 4 9 6 194 ஸ்ட்ரைக் ரேட்டு. 40 வயசில் 2வது 100 அடிக்கிற ஒரே ஆள் இவர் தான். ஆமாம், 40 வயசில் இந்த டோர்னமெண்ட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு 100 அடிச்சிருக்காரு. அப்புறம் டொனாவன் ஃபெராரோ, அவர் ஒரு 20 பாலில் 53 ரன், 3 4 5 6 வாங்கிக்கிட்டோமா 265 ஸ்ட்ரைக் ரேட்டில். நீங்கள் டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்து இப்படியா ரன்னு தாரமாராக கொடுக்குறது. அண்ட் செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 80 ரன்னு, அப்புறம் தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 47 ரன்னு, ஃபோர்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 81 ரன். இந்த 3 பார்ட்னர்ஷிப்னால தான் 223 போயிடுச்சு ஸ்கோர். லாஸ்ட் 5 ஓவரில் 83 ரன் அடிச்சிட்டாங்க டிஎஸ்கே. லாஸ்ட் ஓவரில் 27 ரன் வரை போட்டு அடிச்சிட்டாங்க. 15 6 12 4ங்க, மோர் சிக்ஸஸ் தென் ஃபோர்ஸ் டிஎஸ்கே. இப்போ எம்ஐ தான் பொதுவாக வந்து கடப்பாறை டீம், நீங்களாம் பெருமையாக பேசிப்பீங்க பயங்கரமாக அடிப்பாங்கன்னு. இவங்க 4ஓட ஜாஸ்தி 6 அடிச்சது டிஎஸ்கே. ரைட், ஃபேப் டு பிளஸ் 103, டொனாவன் 53, 2 பேர் தான் மெயின் ஸ்கோரர். 11 வைடு போட்டாங்க இஷ்டத்துக்கும் எம்ஐ டீமு. ஜார்ஜ் லிண்டே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவர் 2 விக்கெட் ஃபார் 42. உகர்கர் அப்படி ஒரு பிளேயர் இருக்கார், ரைட் ஆர்ம் பாஸ் பண்ணார், அவர் 2 விக்கெட் 47 ரன்னுக்கு. பொலாடு நானும் இருக்கேன் போலிங் போடுறேன் அப்படின்னு வந்து 2 ஓவரில் 23 ரன் அடிச்சிட்டாங்க. அவர் இன்னும் விக்கெட் வேணாம் போலிங் வேணான்னு போயிட்டார். ஆனால் பேட்டிங்கில் காட்டுன்னு காட்டினார், பட் பார்த்தல. Anyway, 224 on any pitch, any team, any attack is a huge score to chase. நிக்லஸ் புரன் அண்ட் Q20க்காக தான் ஓப்பன் பண்ணாங்க. 2 பேருமே லெஃப்டி, 2 பேருமே அட்டாக்கிங் பிளேயர், 2 பேருமே விக்கெட் கீப்பர். ஆனால் இந்த மேட்ச்சில் புரான் விக்கெட் கீப்பிங் பண்ணல. எனிவே 39 for 2 இருந்தது, அப்புறம் 75 for 4 ஆகிட்டாங்க எம்ஐ. அண்ட் நோ மேஜர் பார்ட்னர்ஷிப். ஃபஸ்ட்டு 10 ஓவர்லேயே 75 for 4, லாஸ்ட்டு 10 ஓவரில் கிட்டத்தட்ட 150 ரன் வேணும். 5th விக்கெட் பார்ட்னர்ஷிப் 88 ரன், பொலாடும் பிரேஸ்வெல்லும் கொஞ்சம் நல்லா கொண்டு போனாங்க. 7 பால் டிஃப்ரென்ஸில் 2 பேருமே அவுட் ஆகிட்டாங்க. மேட்ச் அப்படியே 163 மாறிடுச்சு. அண்ட் Q20க்காக 35, நிக்லஸ் புரான் 8, கெல்டன் பொலார்டு 70 ரன் அடித்தார். எப்படி அப்படின்னு பிரேஸ்வெல் ஒரு 26 ரன் அடித்தார். பொலார்டு அவுட் ஆனோடனே மேட்ச் போயிடுச்சு, அவ்வளோதான். இதில் எதனால் இவங்க தோத்தாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் போல்ட்டுக்கு விக்கெட்டே கிடைக்கல. பொதுவாக ஃபஸ்ட் ஓவரில் ஒரு விக்கெட் எடுப்பாரா, பிரேக் த்ரூ எடுக்க முடியல அவரால் டிஎஸ்கே விளையாடும்போது. சேசிங்கில் நிக்லஸ் புரான் 8 ரன் தான். 11 வைடு வேறு போட்டாங்க எம்ஐ. கிட்டத்தட்ட 2 ஓவர் கணக்கு. அது 22 ஓவர் பேட்டிங் பண்ணியிருக்காங்க டிஎஸ்கே. டிசிப்ளின் இல்லாத போலிங். லாஸ்ட் 5 ஓவரில் 83 ரன் அடித்தாங்க சூப்பர் கிங்ஸு. வேறாஸ் எம்ஐ வந்து லாஸ்ட் 5 ஓவரில் 51 தான் அடிக்க முடிஞ்சது, தோத்துட்டாங்க. எம்ஐயோட 5 விக்கெட்டு, லாஸ்ட் 5 விக்கெட்டு 21 ரனில் விழுந்துருச்சு. பொலாட் அவுட் ஆனோடனே லைனாக 5 பேர் அவுட்டு. பவர் பிளேயில் டிஎஸ்கே 67 for 1, எம்ஐ 44 for 2. அங்கேயே 23 ரன் லீடு டிஎஸ்கே. 15 6 அடித்தாங்க, எம்ஐ 11 6. இந்த 4 6 டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 24 ரன்னு. எனிவே அகில் ஹுசேன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவர் பாருங்களேன் 407 ரன் விழுந்திருக்கு இன்றைக்கி மேட்ச்சில் 40 ஓவரில். அதில் அந்த மனுஷன் அகில் ஹுசேன் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர், அவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். எப்போதுமே சொன்ன லெஃப்ட் ஆர்ம்னாலே ஃபாஸ்ட் பாலர் ஆகட்டும் ஸ்பின்னர் ஆகட்டும் எல்லாருமே வல்னரபிள். 4 ஓவர் 1 மேடின் 15 ரன் 3 விக்கெட் எடுத்துட்டாருங்க இந்த எம்ஐக்கு எதிராக. அதனால் அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச்சு. அப்போது ஃபேப் டு பிளஸியோட 103ஓட இது எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள் அங்கே மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. அதனால இவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. அதனால் நான் எப்போதுமே சொல்கிறது, பவுலர் வின் யூ டோர்னமெண்ட், பேட்ஸ்மேன் கேன் வின் யூ மேட்சஸ் ஹியர் அண்ட் தேர். அது கூட என்னால் போலாடால ஜெயிக்க வைக்க முடியல பாருங்கள். இல்லைங்க ஒரு பேட்டிங் கோச் ரோஹித் சர்மா இவங்களுக்குலாம் அவர் தான் சொல்லி தருவார். சூரியகுமார் யாதவ், ஹார்திக்லாம் அவரே 70 ரன் அங்கே அவுட் ஆகிட்டார். 70 அடிச்சார், பெரிய விஷயம். ஸோ அகில் ஹுசேனுக்கு தான் பவுலருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். 4 overs 15 ரன். மார்க்கஸ் ஸ்டோரேஜ் ஆஸ்திரேலியன், அவர் 2 விக்கெட் எடுத்தார், 43 ரன் படிச்சார். அவர் 2 விக்கெட் எடுத்தார் 40 ரனில் கொடுத்து. ரைட், அண்ட் மொத்தத்தில் இவன் தான் கீ பர்ஃபார்மன்ஸ் பை ஃபேப் டு பிளஸி, டொனாவன் ஃபெரரோ அண்ட் அகில் ஹுசேன். க்ளூலெஸ் எம்ஐ பேட்டிங், எம்ஐ போலிங் தான் சொன்னோம். 2மே சொதப்பிச்சு அவங்களுக்கு. இந்த டோர்னமெண்ட்டில் மொத்தம் 8 மேட்ச் விளையாடணும். 7 மேட்ச் விளையாடி 1 தான் ஜெயித்தாங்க. 6 மேட்ச் தோத்துட்டாங்க. இனிமேல் குவாலிஃபை ஆக வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி நைட் ரைடர்ஸும் அப்படி தான். 7 மேட்ச் விளையாடி 1 தான் ஜெயித்தாங்க. இவங்க 2 பேரும் கப்பு ஜெயிச்சவங்க ஐபிஎல்லில். இவங்க குவாலிஃபை ஆகிட்டாங்க ஆல்ரெடி டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு. பாப்பா யார் கூட என்ன ஒரு மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் பாக்கி. அதில் அப்டேட் எடுத்து அப்பப்போ வரேன். நீங்கள் என்ன நினைக்கிறத ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா? உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். பொறுப்பாக பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் வந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்.